ஹாய், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லவா? ஐ எம் ஸ்ரீதர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் திருத்தணிகை குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணிட்டீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிராஃப்டை வாங்கி ஒரு வாட்டி நீங்கள் படித்து பாருங்கள். அந்த டிராஃப்டில் முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஆதார் கார்டில் இருக்கிற உங்கள் நேமு, மொபைல் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். சர்வே நம்பர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். பிளாட்டோட மெஷர்மெண்ட் செக் பண்ணுங்கள், பவுண்டரிஸ் செக் பண்ணுங்கள், அதோட டோட்டல் எக்ஸ்டென்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள், பட்டா நம்பர் இருக்கா செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, பேங்க் டிரான்சாக்ஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள், கைட்லைன் வேல்யூ கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். இதெல்லாம் முக்கியமாக ஒரு டாக்குமெண்ட்டில் செக் பண்ணி ஆகணுங்க. நம்ம எவ்வளவோ லீகல்லாம் பார்த்து டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி கரெக்டாக பார்த்துருவோம். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகளை பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி தவறு பண்ணுறது ஒன்றும் நம்மளுக்கு ஒரு தப்பு இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டா நீங்கள் திரும்பவும் அகைன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பிழை திருத்தம் போட்டு அது ஒரு டாக்குமெண்ட் செலவு செய்யணும். உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஒரு டாக்குமெண்ட்டுன்னு வந்துட்டால் பொறுமையாக பார்த்து செக் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணுவோம். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டாக்குமெண்ட்டை பற்றியும் மற்ற லேண்ட் ரிலேட்டட் எல்லா விஷயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.